கருத்து கணிப்புக்கு தடை விதிக்க வேண்டுமென்று சட்ட அமைச்சகம் விடுத்த வேண்டுகோளை தேர்தல் கமிஷன் நிராகரித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தனி சட்டம் கொண்டு வருவதே சிறந்தது என்று தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் நாளில் இருந்து தேர்தல் முடியும் நாள் வரை கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பரிந்துரையை கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று மத்திய அரசுக்கு தேர்தல் கமிஷன் அனுப்பியது. ஆனால் இந்த தருணத்தில் சட்டம் கொண்டு வருவது இயலாத காரியம் என்பதால் தேர்தல் ஆணையம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என சட்ட அமைச்சகம் கருத்து தெரிவித்தது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கருத்து கணிப்புகளை தேர்தல் கமிஷன் தடை செய்ய முடியும் என்றும் சட்ட அமைச்சகம் கூறியிருந்தது. சட்ட அமைச்சகத்தின் பரிந்துரையை தேர்தல் கமிஷன் தற்போது நிராகரித்துள்ளது. 324வது பிரிவின் கீழ் கருத்து கணிப்புகளை கட்டுப்படுத்துவது சட்டப்படி சாத்தியமானது அல்ல என்று கூறியுள்ள தேர்தல் கமிஷன் கருத்து கணிப்புகளை தடை செய்ய மத்திய அரசு தனியாக சட்டம் கொண்டு வருவதே சிறப்பானதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டப்படி ஓட்டுப்பதிவு துவங்குவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னதாக கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அதேபோல ஓட்டளித்துவிட்டு வரும் மக்களிடம் எந்த கட்சிக்கு ஓட்டளித்தீர்கள் என்று கேட்டு வெளியிடப்படும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கும் சட்டத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.